ஒன்றை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். ஆண்டவர் படைத்த எல்லா காரியங்களும் இயற்கைகளும், உதாரணமாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காலை மாலை நேரங்கள் எல்லாம் சரியாகத்தான் இயங்குகிறது. மிருகங்களுடைய சுபாவங்கள் இயற்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய படைப்பிலே எல்லாம் சரியாக இருக்கிறது, இயங்குகிறது. சுபாவங்கள் மாறவில்லை. ஆனால் மனிதனுடைய சுபாவங்களோ மாறிவிட்டது. மனிதனுக்கு மனிதனே விரோதியாக இருக்கிறான். இதை குறித்து வேதத்தில் 2 தீமோத்தேயு 3:1-5 தெளிவாக சொல்லுகிறது. மேலும் கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரர்களாகவும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்வர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோகமாய் வாழ்கிறவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கலாயிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான சுபாவ மனிதர்கள் மாற நாம் ஆண்டவரிடத்தில் பிரார்த்திப்போம். கர்த்ததாமே காத்து கொள்வாராக. ஆமேன். Like, share and subscribe to spread our Lord's love.